தொடர்ச்சியாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அவதூறுகளை அள்ளி வீசுகிறார். நான் சொல்லிக் கொள்கிறேன், அரசியலில் அரியணை ஏறுவதற்கு முன்பே அருமை தங்கை இந்த நீட்டுக்கு எதிரான போரில் முதல் விதையாக விழுந்த அனிதாவின் வீட்டில் தரையில் அமர்ந்த மனிதர் என்னுடைய மாண்புமிகு முதல்வர். திமுக படுதோல்வி அடைஞ்சிருக்கு. திமுகவுடைய அனைத்தும் குறைகள் அதை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. மனம் வர மாட்டேங்குது. இன்னும் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க சட்டமன்றத்திலையும். விஜய் எங்க தேசிய அளவுல பேசப்பட்டுருவாரோ அச்சம், திமுகவுக்கு அச்சம். நீங்க இன்டெலெக்சுவலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது முதல்வன் படம் மாதிரி ஒரே நாள்ல எல்லா விஷயங்களையும் மாற்ற முடியாது. ஆனா புகார் கொடுத்ததுக்கு மாவட்ட தலைவரே போன் பேசினா வரலாறு எங்கேயுமே கிடையாது தம்பி. நீங்க தமிழ்நாட்டில் அந்த வரலாற்றை உருவாக்கி இருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்கள். கடந்த 5 ஆண்டுகள்ல ஆட்சியில் இருந்தது நீங்க. தண்ணி சரியாதான் வந்துச்சு. ஏன் அங்க சிக்கல் வருது? இதே எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது சார் 20 ரூபாய் லஞ்சம் கேட்கறாங்க ஒரு மூட்டைக்கு. சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? சாட்சி இருக்குல்ல. அப்ப அங்க சிக்கல் இருக்குல்ல. அதை ஏன் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க? அதுக்கு உடனே அடுத்த நாள் உதயநிதி ஸ்டாலின் போய் திருவாரூர்ல போய் அதை முட்டு கொடுத்தாரு. அதை பத்திலாம் திமுக ஆதரவாளர் ஒருத்தம் கூட பேச மாட்டான். இதே விஜய் அவர்களை தனிப்பட்ட முறையில நீங்க விமர்சனம் செய்யணும் வாங்கன்னா ஒரு படையே ஓடும். ஏன்னா இன்னைக்கு தாவேக்காவை எதிர்க்க இவங்க எல்லாமே ஒரு அணியில நிக்கிறாங்க. யாரு நாம் தமிழர் கட்சியிலிருந்து எல்லாருமே ஒரு அணியில இருக்காங்க. அப்ப விஜய் அவர்களை நீங்க எப்படி அவமானப்படுத்துறீங்க தற்கொலைன்னு சொல்லி? இது ஸ்டாலின் அவர்களை தற்கொலைன்னு சொல்லி இருந்தா நீங்க ஏத்துக்குவீங்களான்னு நான் கேட்கிறேன். இன்னும் 2-3 மாதத்துக்கு அப்புறம் தாவேக்கா முழு வீரியமா செயல்படும். மாற்று கருத்து கிடையாது. நீங்க திட்டத்தின் பெயரே மாத்துறீங்க, பெருமையா பேசுறீங்க. அந்த திட்டத்துக்கு நீங்க என்ன பேர் வச்சீங்க? கலைஞர் பேனான்னு ஒண்ணு வச்சிருப்பீங்க. அது சீமான்லாம் எதிர்த்தனால அப்படியே ஹோல்ட் ஆயிடுச்சு. வெற்றிங்கிற வார்த்தை நல்ல வார்த்தை தானே. வெற்றினா என்ன? எல்லாத்துலயும் வெற்றி கிடைக்கணும், அதனால வெற்றின்னு வைக்கிறாங்க. இல்லைன்னா தப்பு இருக்கு. 66 லட்சம் ஜிபேல லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னா எந்த நிலைமைக்கு இந்த அதிகாரிகளை திமுக அதிமுக வச்சிருக்குன்னு பாருங்க. என்எல்சிங்கிறது மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டுல இருக்குது. அப்ப அந்த என்எல்சியை தமிழ்நாடு எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம்? எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண? நீங்க எப்படி தலைவரா பேசுறீங்க? ஒரு கேள்வி. அதுக்கு எல்லாரும் கீழே உட்காந்து அப்படிங்கிறான். இதை தாண்டி எதுவுமே இல்லையே அவங்க அரசியல் செய்வதற்கு. ஏன்னா அவங்களுடைய டிவோர்ஸ் கேஸ் வச்சு அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாமே உடைச்சிட்டாரு. இந்த லாட்டரி வச்சு அரசியல் பண்ணிருந்தாங்க, அதையும் உடைச்சிட்டாரு. நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ போராடக்கூடிய விவசாயிகள் இருக்காங்க தமிழ்நாட்டில். இப்போ போராடக்கூடிய விவசாயிகள், அந்த விவசாயிகள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த மேகதாது காவிரி தண்ணி வராதப்ப நம்ம 1 லட்சத்திற்கும் மேல ஏக்கர்கள் நம்ம சாகுபடி பண்ணோம். கடந்த 5 ஆண்டுகள்ல குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப கடந்த 5 ஆண்டுகள்ல ஆட்சியில இருந்தது நீங்க. தண்ணி சரியாதான் வந்துச்சு. ஏன் அங்க சிக்கல் வருது? ஏன் சிக்கல் வருது? கொள்முதல்ல தான் சிக்கல் வருது. சாகுபடிகள் தான் சிக்கல் வருது. அங்கதான் ஊழல் இருக்கு, அங்கதான் முறைகேடு இருக்கு. இதே எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது திருவாரூர் மாவட்டத்திற்கு ஒரு பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்றப்ப நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு போனாரு. அங்க இருந்து விவசாயி ஒருத்தர் சார் 20 ரூபாய் லஞ்சம் கேட்கறாங்க ஒரு மூட்டைக்கு. சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? சாட்சி இருக்குல்ல. அப்ப அங்க சிக்கல் இருக்குல்ல. அதை ஏன் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க? அதுக்கு உடனே அடுத்த நாள் உதயநிதி ஸ்டாலின் போய் திருவாரூர்ல போய் அதை முட்டு கொடுத்தாரு. அந்த சொன்ன ஒரு விவசாயியே கிடையாதுன்னு சொன்னாரு, அதிகாரிகளே கிடையாதுன்னு சொன்னாரு. அப்ப ஏன் முட்டு கொடுக்குறீங்க? அப்ப அது நடந்ததா உண்மையா இல்லையா? அதை பத்திலாம் திமுக ஆதரவாளர் ஒருத்தம் கூட பேச மாட்டான். புரியுதா? இதே விஜய் அவர்களை தனிப்பட்ட முறையில நீங்க விமர்சனம் செய்யணும் வாங்கன்னா ஒரு படையே ஓடும். திமுக ஆதரவாளர் ஒரு படையே வருவாங்க. நீங்க இப்ப இவ்வளவு விமர்சனிச்சீங்க. ஏதாவது ஒரு இடத்துல எடப்பாடி பழனிசாமி உங்களை எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது உங்களை திமுகவை தனிநபர் விமர்சனம் வைத்தாரா? அவர் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? பொம்மை முதல்வர் மட்டும்தான். எங்கேயாவது ஸ்டாலின் அவர்களையோ உதயநிதி அவர்களையோ இல்ல திமுக அமைச்சர்களை எங்கேயாவது விமர்சனம் வச்சாரா? வச்சாங்களா? பிரச்சாரங்களை வச்சாரு. அதுவும் உதயநிதி அவர்கள் பதிலாக தான் திரு எடப்பாடி அவர்கள் சொல்லியிருந்தார். இல்ல நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஆட்சியில இருக்கும்போது அவர் விமர்சனம் வச்சாரா? வைக்கல. இந்த 2 வருஷத்துல தாவேக்கால இருந்து திமுகவுடைய ஏதாவது தலைவர்களை பற்றி தரைக்குறைவான விமர்சனம் வந்துச்சா? இல்ல. அப்ப நீங்க சட்டசபையில அமைச்சர்கள் பேசினாலும் முதலமைச்சர் பேசினாலும் தற்குறி முதல்வர்னு பேசுறாங்க. எப்படி ஏத்துக்க முடியும்? தற்குறி முதல்வர் நீங்க எப்படி சொல்ல முடியும்? தற்குறி அமைச்சர்னு சொல்றாங்க திமுக இருக்கிறவங்களாம். எப்படி ஏத்துக்க முடியும்? நீங்க ஆட்சியில் இருக்கும்போது உங்களை சொல்லி நீங்க ஏத்துக்குவீங்களா? ஸ்டாலின் தற்குறி முதலமைச்சர், உதயநிதி தற்குறி துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் சேகர் பாபு எல்லாமே தற்குறின்னு சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களான்னு கேட்கிறேன். நீங்க ஆட்சியில இருக்கும்போது இப்படி நானும் ஒரு பத்திரிகையாளர் தான், என்னை போன்ற உங்களுடைய ஆதரவு சார்ந்த பத்திரிகையாளர்கள் பேசுறாங்க அப்படின்னா நீங்க அதை ஏத்துக்குவீங்களா? அந்த மனநிலை உங்களுக்கு இருக்கான்னு கேட்கிறேன். எல்லாத்தையும் தற்குறி சொல்லுங்க. நீங்க பெரிய அறிவாளிகளா? நீங்களா? விஞ்ஞான முறையில ஊழல் செய்யக்கூடிய திறமையை திமுகவுக்கு தான் இருக்கு. இது சாட்சியாக ஒவ்வொரு விஷயங்களும் வெளிப்படுது. எப்படி ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரை ஆரோக்கியமான 3 விமர்சனம் தற்கொலை சொல்லுதுன்னு நீங்க இன்னைக்கு சொல்லிடுவீங்க. அது வரவன் போறவனா சொல்லுவான். அப்ப அவர் முதலமைச்சரா இல்லையா? அவர் ரெப்ரசன்டேட்டிவா இல்லையா? அப்ப வேற மாநிலத்துக்காரன் இந்த செய்திகளை பார்க்கும்போது எப்படி நினைப்பான்? விஜய் அவர்களே
எதை கட்டமைக்கிறீங்க நீங்க? எந்த பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க அப்படின்னா, விஜய் எங்க தேசிய அளவுல பேசப்பட்டுருவாரோ அச்சம், திமுகவுக்கு அச்சம், திமுகவுக்கு பயம், விஜயை கண்டு முழுமையான பயம் வந்துருச்சு, திமுகவிற்கு தாவேக கண்ட பெரிய நடுக்கம் வந்துருச்சு. அதன் வெளிப்பாடு தான் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு ஆரோக்கியமான அரசியல் செய்யணும், தமிழ்நாட்டு மானம் அவமரியாதை எல்லா இடத்துலயும் போயிருன்னு சொல்றீங்க. மேகதாதுக்கு போனா அப்ப அந்த முதலமைச்சர் நீங்க விமர்சனம் செஞ்சா தேசிய ஊடகங்கள் பேசாதா? தேசிய ஊடகங்கள் கண்ணுக்கு படாதா? இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவினர் தேசியத்திற்கு அனுப்ப மாட்டாங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினர் தேசிய அளவுல பார்க்க மாட்டாங்களா விஜய் அவர்களை? அப்ப விஜய் அவர்களை நீங்க எப்படி அவமானப்படுத்துறீங்க தற்கூரின்னு சொல்லி? யார் உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்தா? இது ஸ்டாலின் அவர்களை தற்கூரின்னு சொல்லி இருந்தா நீங்க ஏத்துக்குவீங்களான்னு நான் கேட்கிறேன். அரெஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த 2 வருஷத்துல விஜய் அவர்கள் தற்கூரி முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி இருந்தா நீங்க ஏத்திருப்பீங்களா? இதான் நம்ம கேள்வி கேட்கிறோம். தற்கூரி தற்கூரி தற்கூரின்னு இது வரைக்கும் நேற்று இன்றைய காலையில் சட்டமன்றம் வர வரைக்கும் தான் சொல்றாங்க எல்லாரும். எப்படிங்க ஏத்துக்க முடியும்னு சொல்ல வரேன். மக்கள் பிரதிநிதிங்க நீங்க தான் இப்ப அவமானப்படுத்துறீங்க தமிழ்நாட்டை. தற்கூரின்னு சொல்லி நீங்க தான் அவமானப்படுத்துறீங்க. தற்கூரி அமைச்சர்கள் சொல்லி நீங்க தான் தமிழ்நாட்டை தலைக்குடிய வைப்பதே திமுக தான். ஏன்னா அங்க பாஜக வந்துரும், பாஜகவை எதிர்த்து தாவேக அரசியல் செஞ்சிரும், பாஜகவை எதிர்த்து விஜய் அவர்கள் பெரிய தலைவரா ஆயிடுவாருங்கிற ஒரு அச்சம் வந்துருச்சு. திமுக முழுமையான ஒரு அச்சம் வந்துருச்சுன்னு தான் நான் சொல்ல வரேன். இவங்க சொல்றது இன்எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. தாவேகம் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் முறையா வந்து அசம்பிளிக்குள்ள வந்திருக்காங்க. ஆனா அந்த சின்ன பசங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 75 வருட கட்சின்னு சொல்லக்கூடிய திமுக பதில் சொல்ல முடியாம திணறாங்க. ஒரு மூத்த அமைச்சர்களே வந்து திணறாங்க. எப்படி பாக்குறீங்க? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, கேள்வியிலே பதில நீங்களே சொல்லிட்டீங்க. அப்புறம் அந்த 75 வருட அந்த திணறல் தான் ஆகுது. அந்த திணறல் தான் பிரச்சனை. எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர் இல்ல, மக்களுக்கு அவர்கள் செய்த நன்மைகள் நலன்கள் அதுதான் நான் சொல்ல வரேன். அதை திமுக பட்டியலிடுங்க. நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கோம், சாதனைகள் செஞ்சிருக்கோம், பட்டியலிடுங்க. நீங்க திட்டத்தின் பெயரே மாத்துறீங்க, பெருமையா பேசுறீங்க. அந்த திட்டத்துக்கு நீங்க என்ன பேர் வச்சீங்க? கலைஞர் பேனான்னு ஒண்ணு வச்சிருப்பீங்க. அது சீமான்லாம் எதிர்த்தனால அப்படியே ஹோல்ட் ஆயிடுச்சு. அவர் கலைஞர் நூலகம், நீங்க கலைஞர் தான் நூலகத்தை அறிமுகப்படுத்தினாரா? அப்படி கேள்விகள்லாம் வருது இல்ல. அப்ப இதெல்லாம் சிக்கல்கள் இருக்குல்ல. நீங்கள் உங்களுடைய தந்தையுடைய பெயரை எல்லா திட்டத்துக்கு வச்சுக்கலாம். நீங்க முதல்வர்னு உங்களை குறிக்கும் போது அளவிற்கு திட்டங்களுக்கு பேர் வச்சுக்கலாம். அதை இவர்கள் இங்க விஜய் நூலகம், விஜய் பேருந்து நிலையம் அப்படின்னு எங்க வச்சாங்களா? வெற்றிங்கிற வார்த்தை நல்ல வார்த்தை தானே. வெற்றினா என்ன? எல்லாத்துலயும் வெற்றி கிடைக்கணும், அதனால வெற்றின்னு வைக்கிறாங்க. இல்லைன்னா தப்பு இருக்கு. அது பொதுவான வார்த்தை தானே. அது பொதுவான வார்த்தை. தப்பு என்ன தப்பு இருக்கு? திட்டங்கள் பேர் மாற்றுவதனால எந்த பிரச்சனைகளும் கிடையாது. திட்டம் மக்களுக்கு போய் பயனடைக்குதா? அதுதான் மேட்ரு. அதை தாவேக சரியா செய்யுது. பெரிய அகலக்காலை வைக்காம சிறிய விஷயங்களை செய்யறாங்க. இவங்கள மாதிரி இவங்க வந்து தாவேக அது பண்ணல, தாவேக அதை பண்ணல. சரி 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, வந்தோடனே எல்லாத்துக்கும் 2500 கேட்டதெல்லாம் அதிகம். எல்லா விவசாயிகள் கடன் தள்ளுபடி. எத்தனை லட்சம் செலவாகும் பட்ஜெட்ல? திமுக விமர்சனத்தை விட்டுருங்க. திமுக இப்ப கேள்வி கேக்குது இல்ல, தாவேக சொல்லிருச்சுங்க 2500 6 சிலிண்டருங்க. ஒரு குடும்பத்துக்கு 6 சிலிண்டர் தம்பி. வருஷத்துக்கு ஒரு சிலிண்டரோட மதிப்பு 6 ரூபா. ஒரு குடும்பத்திற்கு 6000 ரூபாய் போகுது. தமிழ்நாடு முழுவதும் 4000 குடும்பம், 4 கோடி மக்கள் இருக்காங்க. பல ஆயிரம் ரேஷன் கார்டுகள் இருக்கு. கேஸ் ஒவ்வொரு வீட்லயும் 2 சிலிண்டர் கனெக்ஷன்லாம் இருக்கு. அப்ப ஒட்டுமொத்தமாக கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை லட்சம் கடன் ஆயிருக்கு சொல்லுங்க? எத்தனை லட்சம் கடன் ஆயிருக்கும்? இன்னைக்கு நீங்க அமைச்சராக இருக்கும்போது நீங்க திமுக ஆட்சியில மக்களுக்கான ஆட்சின்னு சொன்னீங்களே, உங்களால டாஸ்மாக் கடைகளை எங்கேயாவது மூட முடிஞ்சா? இன்னைக்கு 700 கடைகள் மூடி இருக்காங்கல்ல, அதுக்கு உங்களோட பதில் என்ன? இன்னைக்கு இதுல பத்திரப்பதிவுத்துறையில தினந்தோறும் ரைடு போறாங்க, தினந்தோறும் லஞ்சம். 66 லட்சம் ஜிபேல வாங்குறாங்க லஞ்சம். உங்க ஆட்சியில தானே நடந்துச்சு. நீங்க ஒரு ரைடு போய் காமிங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை திமுக ஆட்சியில் போன எண்ணிக்கை எவ்வளவு? டிவிஎஸ்சி சொல்லுங்க. இந்த ஒரே மாதத்துல எத்தனை ரைடு தெரியுமா? 100க்கும் மேற்பட்ட ரைடு ஒரே மாதத்துல தம்பி. இது சாதனை, இது மாற்றம் நான் சொல்ல வரேன். நீங்க காமிங்க அந்த மாதிரி. மக்கள் நலனில் அக்கறை செஞ்சா காணுங்க. இன்னைக்கு போனா லஞ்சம் பெருமளவுக்கு குறைஞ்சிருக்கு. நிறைய மக்கள் பாராட்டுறாங்க. அப்ப நீங்க என்ன லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய திமுக ஆட்சிகள் நடத்திய சோதனைகள் அதை சொல்லுங்க. ரைடோட லிஸ்ட் கொடுங்க. இத்தனை ரைடு ஆயிருக்கு திமுக ஆட்சியில, இத்தனை பிடிச்சிருக்கோம். அதை விட சிறப்பாக இந்த 3 மாதத்துல அவ்வளவு ரைடுகள். தினந்தோறும் ஏதாவது ஒரு பத்திரப்பதிவு துறைக்கு போறாங்க, ஆர்டிஓ ஆபீஸ் போறாங்க. இங்க 66 லட்சம் ஜிபேல லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னா எந்த நிலைமைக்கு இந்த அதிகாரிகளை திமுக வச்சிருக்குன்னு பாருங்க. திமுக எந்த நிலைமைக்கு அதிகாரிகளை லஞ்சம் வாங்குவதை ஊக்குவித்திருக்குன்னு பாருங்க. நான் சொல்ல வரேன். உங்க ஆட்சியில எதுவுமே நடக்கலன்னா இங்க இந்த 3 மாதத்துல இவ்வளவு ரைடு போய் இத்தனை லட்சம் கோடி மக்களுடைய பணத்தை லஞ்சமாக பெற்றிருக்காங்க இந்த அதிகாரிகள்னா, அந்த அதிகாரிகளை லஞ்சத்தை தள்ளியது யாருங்கிறதா கேள்வி. அதை பேசவே மாட்டீங்க. அங்க அதான் சிக்கல். லஞ்சத்திற்காக இன்றைக்கு தாவேக எடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வரவேற்பு மக்கள்கிட்ட கிடைச்சிருக்கு. அது உங்களுக்கு அதிருப்தியா இருக்கு.
அப்ப இந்த அதிகாரிகள் ஜிபேல பணம் அனுப்ப முடியலன்னு போராட்டம் பண்றாங்க. எங்க அரசு அலுவலகத்துக்கு வெளியவே அரசு அதிகாரி. அப்ப அந்த மனநிலைக்கு இந்த அதிகாரிகள் போனாங்கல்ல, இது திராவிட கட்சிகள்னாலதான். சும்மா இருப்பான் அதிகாரி, இதை வாங்கிக்க உனக்கு இவ்வளவு தரேன், அப்படி அந்த எண்ணத்தை உருவாக்கியது நீங்க தான். புரியுதா? ஒரு 60 வயது வரைக்கும் ரிட்டையர் ஆகக்கூடிய ஸ்டேஜ்ல ரிட்டையர் ஆக விடாம மேலும் 2 ஆண்டுகள் பணி நீட்டிப்பு, மேலும் 1 ஆண்டுகள் பணி நீட்டிப்பு ஏன் பண்ணணும்? இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே. திமுக ஆட்சியில, கடந்த ஆட்சியில இத்தனை இளைஞர்களுக்கு நான் வேலை வாய்ப்பு கொடுத்தோம், சொல்லுங்க. அதை எதிர்த்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடலூர்ல ஆர்ப்பாட்டம் பண்ணாரு, வேலை வாய்ப்பே இல்ல தமிழ்நாட்டில் சொல்லி. இவங்களால பேசவே முடியாது. திமுக படுதோல்வி அடைஞ்சிருக்கு. திமுகவுடைய அனைத்தும் குறைகள், திமுக மக்கள் நலனில் அக்கறை செலுத்தல, அதுதான் முழுமையான சாட்சி, முழுமையான தவறு. அதை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, மனம் வர மாட்டேங்குது. இன்னும் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க சட்டமன்றத்திலையும். அண்ட் அதே மாதிரி இந்த ஆட்சியில் அமைச்சர்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்காங்க. நாங்கள் எங்கள் ஆட்சி இருக்கும்போது ரொம்ப பயத்தோடு இருப்போம், நடுக்கத்தோடு இருப்போம் அப்படின்னு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சொல்கிறார். அதுக்கு புசி ஆனந்த் அவர்கள் நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து தாங்க பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் ரிலாக்ஸாலாம் இல்லை, நாங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எங்கள் முதல்வர் வந்து பார்த்துட்டு கண்காணிச்சு தான் இருக்காருன்ற ஒரு பதிலையும் வந்து சொல்கிறார். அந்த ரிலாக்ஸாக இருக்காங்க அப்படின்றது எதை பேஸ் பண்ணி அவர் சொல்கிறாரு? இப்போ தாவேக்கா சிறப்பாக செயல்படுறாங்க, மாற்று கருத்து கிடையாது. தாவேக்காவிற்கு டைம் பீரியடு ஆகுங்கிறது அதுலேயும் மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் இன்டெலெக்சுவலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது முதல்வன் படம் மாதிரி ஒரே நாளில் எல்லா விஷயங்களையும் மாற்ற முடியாது. அதிகாரிகள் உங்களை ஏற்றுக்கக்கூடிய சூழல் வரணும். இப்போ நம்ம ஒரு சேனல் இன்னைக்கு நான் சித்திரை மீடியாவில் சேர்றேன் அப்படின்னா சித்திரை மீடியாவோட ஸ்டாஃப்லாம் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு இருக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் மாறணுமா இல்லையா? நான் வந்தோன்னே இங்கே வந்து அதிகாரத்தை பண்ணணும்னா அவங்களால தாங்க முடியுமா? அப்போ என்னை கவிழ்க்கக்கூடிய வேலை தானே அவங்க பார்ப்பாங்க. ஸோ இதுதான் சிம்பிள். அப்போ அந்த அரசு அதிகாரிகளை ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க, கிரேட் 2 ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, கிரேட் 1 ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, குரூப் 4 ஆஃபீஸர் இருப்பாங்க. இவங்களெல்லாம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்க எப்படி அமைச்சர்களாக ஏற்றுக்கொள்கிறார்கள்ங்கிறத பிரச்சனை. இங்க திமுக அதிமுக மாறி மாறி வரும்போது ஈஸியா வந்து அவங்களால நகர்த்த முடியும். அவ தாவேக்கா சட்டமன்றத்தையே புதுசா பார்க்கக்கூடிய கட்சி, புதுசா பார்க்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், புதுசாக அமைச்சரவை முதல் முறை அமைச்சரவையில உட்காரக்கூடியவர்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள் இருக்கும். இதுதான் பிரச்சனை. இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டே கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு நகைச்சுவையான குற்றச்சாட்டுகள் இதெல்லாம். அவர்கள் அப்போ ரிலாக்ஸா இருக்காங்கன்னா ஒன்னொன்னா செதுக்கிட்டு இருக்காங்க. நீ எழுதி வச்சுக்கோங்க, என் வீடியோ வேணா சேவ் வச்சுக்கோங்க, இன்னும் 2-3 மாதத்துக்கு அப்புறம் தாவேக்கா முழு வீரியமா செயல்படும், மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கு எல்லாத்தையும் சரி பண்ண பாக்குறாங்க, எங்கெங்க ஃபில்டர் பண்ணணும், எங்கெங்க ஓட்ட இருக்கு எல்லாத்தையும் சரி பண்றாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஆட்டமே வந்து வெறியாட்டமா இருக்க போகுது. தாவேக்காவுடைய ஆட்டம் முதல்வர் நிச்சயமாக வேற லெவல்ல ஒரு பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டுக்கு கொடுக்க போறாரு, அது மாற்று கருத்து கிடையாது. ஆனா அதை வந்து செய்யக்கூடிய வேலைகளை தொடங்கிட்டாங்க. இன்னைக்கு ஐஏஎஸ் அதிகாரிகள், நான் ஒரு முக்கியமான விஷயம், ஐஏஎஸ் அதிகாரிகள் நாமக்கல் மாவட்டத்துடைய ஒரு கலெக்டர் புகார் கொடுத்த மக்கள்கிட்டே போன் பண்ணி உங்க மனுக்கு நடவடிக்கை எடுத்தாங்களான்னு கேட்கக்கூடிய சூழலை இன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு சி ஜோசப் விஜய் உருவாக்கி இருக்காரு. அப்படின்னா இது எவ்வளவு பெரிய சாதனை, எவ்வளவு பெரிய மாற்றம். கடந்த திமுக ஆட்சியிலோ இல்ல 50-60 ஆண்டுகள்ல திமுக ஆட்சியில் மாவட்ட தலைவர்களை போய் சந்திக்கலாம், ஆனா புகார் கொடுத்ததுக்கு மாவட்ட தலைவரே போன் பேசினா வரலாறு எங்கேயுமே கிடையாது தம்பி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்த வரலாற்றை உருவாக்கி இருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்கள். இது நம்ம பாராட்டணும், வரவேற்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கு. எந்த ஐஏஎஸ் அதிகாரிகளும் உங்களால கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா அவர்கள் மத்திய இந்திய ஆட்சி குடியுரிமை பணியில இருந்து வந்தவங்க, மத்திய அரசு கண்ட்ரோல்ல தான் அவங்க எப்பயுமே இருப்பாங்க. அப்பேற்பட்ட அதிகாரிகள் இன்றைக்கு மக்கள் நலன் சார்ந்து மக்களுடன் பயணிக்க வேண்டும், மக்களுடைய குறைகளை தீர்க்க வேண்டும் என்றால் அதற்கு முதலமைச்சருடைய முழு ஆதரவு இருக்குன்னு தானே தெரியுது. முதலமைச்சருக்கு ஆதரவு கொடுக்கணும் தானே அவங்க சூழல் வந்திருக்கு. இன்று எல்லா அதிகாரிகளும் மிக மிக ரிலாக்ஸா இருக்காங்க. என்ன காரணம்? அழுத்தம் இல்ல, அரசியல் அழுத்தம் இல்ல, ஒரு குடும்பத்தின் அழுத்தம் இல்ல, ஒரு குடும்பத்தின் அழுத்தம் இல்ல, அரசியல் அழுத்தம் இல்ல, அமைச்சர்களின் அழுத்தம் இல்ல. இன்றைக்கு நீங்க ஒரு கவுன்சிலர், திமுக கவுன்சிலர் கூட உங்களால திமுக ஆட்சியில கைது செய்ய முடியாது போலீஸ்னால. இன்னைக்கு தாவேக்கா நிறுவனம் உள்ள தூக்கி அடின்னு வெளிக்கிறாங்க, எஃப்ஐஆர் போடுறாங்க. அப்ப இது ஒரு மாற்றம் இல்லையா? ஸோ அதனால தான் மக்கள் கொண்டாடுறாங்க. விஜய் அவர்கள் எங்கே போனாலுமே ஒரு கூட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் திரள்றாங்க. நீ கலைவான அரங்கில் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு வெளில வராது, அந்த மழையில கூட அவ்வளோ கூட்டம் வந்து வெளியே. உண்மையிலே நான் சொல்லவா, விஜய் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான தலைவராக மாறிட்டார், இந்திய அளவுலேயும் முக்கியமான தலைவராக மாறிக்கொண்டிருக்கிறார், அதில் மாற்று கருத்தும் இல்லை. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, மக்கள் விஜய் அவர்களை ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராக பார்க்குறாங்க. ஏன் அண்ணன் ஆட்சியில் இருக்காரு, ஏன் அண்ணன் முதல்வர், ஏன் தம்பி முதல்வர், எங்க மாமா முதல்வர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல எமோஷனல் கனெக்டோட இருக்கக்கூடிய தலைவருங்க அவரு. நீங்க இந்த சக்திகள் இருக்கிற வரைக்கும் அசைக்கவே முடியாது. இந்த விர்ச்சுவல் அரசு இருக்க முடியும், ஒரு முதல்வருடைய ஒரு இது கூட நகர்த்த முடியாது உங்களால. புரியுதா? எதிர்த்து இவங்களால செயல்பட முடியாது. முதல்வரை மக்கள் குடும்பத்தில் ஒருவராக நேசிக்கிறார்கள்.
அது திரைப்பட கவர்ச்சியே கிடையாது. குடும்பத்தில் ஒரு மனிதராக நேசிக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நீங்க திமுக ஒரு நிகழ்ச்சி நடத்தும், அதிமுக ஒரு நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே செய்திகள் எல்லாம் என்ன பாப்பீங்க தெரியுமா? வாழைத்தாரு, ஆரஞ்சு, அதை தூக்கிட்டு மக்கள் ஓடுவாங்க. இந்த சூழல் நம்ம பார்த்தோம். அந்த நிகழ்ச்சியில முதல்வர்களும் பங்கேற்றுவாங்க, அமைச்சர் பண்ணுவாங்க. ஆனா அந்த முதல்வரை பார்க்க அங்க கூட்டமே வரலையே. ஏன்னா அவர்களை பார்த்தது ஒரு முதல்வருங்கிற ரேஞ்சுக்குள்ள. ஆனால் இன்றைக்கு விஜய் அவர்களை பார்ப்பது குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை போல. இதுதான் வித்தியாசம். இது அவங்களுக்கு பயமா இருக்கு. இந்த எமோஷனல் கனெக்டை உடைக்க முடியல. எமோஷனல் கனெக்டை மனைவியை வைத்து தகர்த்த பார்த்தார்கள், தனிப்பட்ட விமர்சனங்களை வைத்து, ஆனா உடைக்க முடியல. இதுதான் அங்க சிக்கல் திமுகவுக்கு. உங்களுக்கு புரியுதா? இது எமோஷனல் கனெக்ட், இது உடைக்கவே முடியாது தம்பி. இது காலங்காலத்திற்கும் அவரோட ஒன்றி பிணைந்தது. இன்றைக்கு இந்த மக்கள் எமோஷனல் கனெக்டோட இருப்பதனாலதான் இந்த மக்கள் வைக்கக்கூடிய விமர்சனத்திற்கு உடனடியாக தாவேக்கா விமர்சனம் எவ்வியாக வந்துருச்சுன்னா உடனே சொல்யூஷன் பண்றாங்க. புரியுதா? தாவேக்கால இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் பைத்தியக்காரத்தனமாக பண்ணக்கூடிய சூழல் இருக்கு, மாற்றுக்கிறது கிடையாது. அதை தாவேக்கா நடவடிக்கை எடுக்கணும், அதுலயும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா இந்த முதல்வர் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் இந்த மக்களுடைய மனநிலையிலிருந்து பிரதிபலிக்குதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுதான் திமுகவுக்கு அதிமுகவுக்கு ஒரு பெரும் அச்சத்தை கொடுக்குது. உங்களுக்கு புரியுதா? நீங்க இன்னைக்கு இதே திமுக ஆட்சியில இருந்தா இன்னைக்கு இந்த பட்ஜெட் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, கடன் வாங்கி கொடுக்குறாங்களோ இல்லையோ, இன்னைக்கு நேரம் புகழ்ந்து இருப்பாங்க. யாரு? நடுநிலை பத்திரிகையாளர்கள்லாம் புகழ்ந்து தள்ளி இருப்பாங்க திமுக. ஆஹா சூப்பர் பட்ஜெட், ஆஹா திமுக ஸ்டாலின், ஆஹா திமுக பாஜக எதிர், ஆஹா இப்படிலாம் புகழ்ந்து இருப்பாங்க. இன்னைக்கு தாவேக்கா எடுத்துட்டு வந்த பட்ஜெட் மிக அற்புதமான பட்ஜெட். ஆனா இதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. அதான் இங்க பிரச்சனை. அப்ப ஒட்டுமொத்தமாக ஆதரவு மனநிலையில் இருக்கிறவங்க எல்லாமே திமுக ஆதரவு மனநிலையில் இருக்காங்க. தாவேக்கா வந்ததே இந்த நொடி வரைக்கும் அவங்களால பொறுத்துக்க முடியல. அதான் இங்க இருக்கக்கூடிய சிக்கல். அதே போல நான் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் வந்து ஒரு போராட்டத்தில் சொல்லும் போது, நானா இருந்தா தண்ணியை கொண்டு வந்திருப்பேன் காவேரியில இருந்து அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். அதே மாதிரி அவங்க தண்ணி தரல அப்படின்னா நீங்க கரண்ட் கொடுக்காதீங்க நெய்வேலியில இருந்து அப்படின்ற ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. அது பாசிபிளா? அது ஒரு கிறுக்குத்தனமான பைத்தியத்தனமான கேள்வியா நம்ம பார்க்கிறோம். என்னன்னா இவர் தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொண்டு வர்றாரு, அதெல்லாம் அது அப்புறம் விட்டுருங்க. தொடர்ந்து இவர் எதிர்க்கக்கூடிய அந்த வரிசையில இருக்காருல்ல, இவர் எந்த வரிசையில இருக்காருன்னா திமுக ஆதரவு மனப்பான்மையில இருக்கக்கூடிய அந்த வரிசையில இருக்காரு. ஏன்னா இன்னைக்கு தாவேக்காவை எதிர்க்க இவங்க எல்லாமே ஒரு அணியில நிக்கிறாங்க. யாரு? நாம் தமிழர் கட்சியில இருந்து எல்லாருமே ஒரு அணியில இருக்காங்க. சரி, இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நலனுக்காக, தமிழ்நாட்டுடைய முன்னெடுத்ததுக்காக இன்னைக்கு பட்ஜெட்ல ஒரு தீர்மானங்கள்லாம் கொண்டு வரப்ப சேவை வரி உரிமை திட்டம்னு ஒண்ணு இருக்கு. அது நீண்ட நாட்களாக நாம் தமிழர் கட்சியும் பரிசீலனை பண்ணுச்சு. 21 மாநிலங்கள்ல ஏற்கனவே இருக்குன்னா இந்த சேவை வரி உரிமை திட்டம் இன்றைக்கு கொடுக்கும் போது ஏன் சீமான் பாராட்டல? அப்ப கேள்வி வருது. இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை தருவோம்னு சொல்லி திமுக சொன்னிச்சு. கடந்த 5 ஆண்டுகள் கொடுக்கல. அதுக்காக நீங்க எங்கேயுமே போராடலையே. அதுக்காக திமுக தலைவர் ஸ்டாலின் உங்களுக்கு மதிப்பிற்குரிய ஐயான்னு நீங்க புகழ்றீங்க, அவர் பாசத்திற்குரியவர்னு புகழ்றீங்க. அந்த பாசத்திற்குரியவர்னு நீங்க உட்கார்ந்து பணிஞ்சு பேசலாமே, இரட்டை குடியுரிமை குடிக்கின்ற ஏன் கேட்கல? அப்ப கேள்வி வருது. அப்ப ஒட்டுமொத்தமாக தாவேக்காவை எதிர்க்க இவங்க எல்லாம் ஒரு அணியில வந்துட்டாங்கிறது நிதர்சனமான உண்மையாகவே வெளிப்படையா தெரியுது. அப்ப இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் பேசுறாருல இந்த விஷயம் முதல் தெரிஞ்சுக்கோங்க. என்எல்சிங்கிறது மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டுல இருக்குது. அப்ப அந்த என்எல்சியை தமிழ்நாடு எப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்ணோம்? எப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்ண? நீங்க எப்படி தலைவரா பேசுறீங்க? ஒரு கேள்வி. அதுக்கு எல்லாரும் கீழே உட்காந்து அப்படிங்கிறான். என்னங்க என்எல்சியை எப்படி தமிழ்நாடு அரசு கண்ட்ரோல் பண்ணோம்? என்எல்சி எப்படி கண்ட்ரோல் பண்ணோம்? ஏதாவது நாம் தமிழர் கட்சி தம்பிங்க சொல்லுங்க. என்எல்சிங்கிறது மத்திய அரசு கீழே வருது. ஒண்ணு காவேரி. இது இப்ப என்எல்சிக்கு இவங்க கரண்ட் கொடுக்க கூடாதுன்னா கர்நாடகாரன் முட்டாளா? கர்நாடகாரன் ரொம்ப ரொம்ப அடிமுட்டாளா? அவனுக்கு எதுவுமே தெரியாதா? எங்க என்எல்சியில வரக்கூடிய மின்சாரம் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு, நான் சொல்றேன் ஆண்டுக்கு தம்பி, 6500 மில்லியன் யூனிட்ஸ் கர்நாடகா வாங்குது, பர்ச்சேஸ் பண்றாங்க, பணம் கொடுக்குறான். நம்ம ஒன்னும் ஃப்ரீயா கொடுக்கல. இதனால தமிழ்நாட்டிற்கு வருடத்திற்கு 2900 கோடி வரைக்கும் வருமானம் வருது. இது பேசிக். இது கூட ஒரு தலைவருக்கு தெரியல. இவர் ஒரு கட்சி தலைவர். புரியுதா? அவன் காசு கொடுத்து நம்ம கிட்ட வாங்குறான். காவேரியில இருந்து தண்ணீர் பெறுவதற்கு தமிழ்நாடு காசு கொடுக்குதா? நம்மளுடைய உரிமை, அதுக்காக நம்ம போராடுறோம். உரிமையை விட்டுருங்க. நம்ம காசு கொடுத்தா அவன் கொடுக்க போறான். நமக்கு தண்ணி மாற்றுக்கிறது கிடையாது இல்ல. நீங்க நம்ம காசு கொடுக்காத வாங்காத ஒரு பொருளை நம்ம எப்படி அதிகார திமிரு பண்ண முடியும்? என்எல்சி மத்திய அரசோட, அதை தமிழ்நாடு இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது. காவேரி குடிநீருங்கிறது காவேரி மாநில அரசே முடிவெடுக்கக்கூடிய விஷயம், கர்நாடக மாநில அரசு. அதனால நம்ம அதை மட்டும் கெஞ்சி கூத்தாடி ஏதாவது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நம்ம பேசி ஏதாவது தீர்வு காணலாங்கிறது தான் முதலமைச்சருடைய. இதுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு தலைவர் தான் நாம் தமிழர் கட்சி தலைவர். இது கீழே நின்று எல்லாம் கத்துறான். எதுக்குடா கத்துறீங்க?
அவங்க என்ன சொல்றாரு கொஞ்சம் கவனிங்க. அது நீ கூகுள் அடிச்சு NLC இல்ல நம்ம கர்நாடகா கரண்ட் தர மாட்டோம், சரி தராதிங்க, 3000 கோடி எப்படி சம்பாதிப்பீங்க? டாஸ்மாக் இல்லையா, போதை இல்லையா, எப்படி சம்பாதிப்பீங்க? பதிலே இருக்காது உங்கள்கிட்ட. புரியுதா உங்களுக்கு? அங்க 6500 கோடி அவன் 6500 மில்லியன் யூனிட்ஸ் வாங்கினாலும் அது எதற்கு பயன்படுது தெரியுமா? கர்நாடகாவில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஐடி இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. ஐடிக்கு அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. எலக்ட்ரானிக் சிட்டின்னு பெருமளவுல அங்கதான் நம்மளுடைய உற்பத்தி, மின்சார உற்பத்தி அங்கதான் போகுது. எலக்ட்ரானிக் சிட்டிக்கு அவ்வளவு தமிழர்கள் அங்க வேலை பார்க்கறான். அவனால வெற்றி அமைச்சிட்டு இங்க ஆடு மாடு மேய்க்க விட்டுலாமா? அவனுடைய கனவு என்ன? பெரிய ஐடி இன்ஜினியராக வரணும், பெரிய நம்ம டெவலப்மெண்ட்ல வரணும்னு போயிருப்பான் அவன் கனவை. நீ கரண்டே கொடுக்காதுன்னா அவனெல்லாம் அவன் வெட்டி விட்டுருவான். எவ்வளவு சிக்கல் இருக்கு தெரியுமா? அதுல வேலை எல்லாத்தையும் வெட்டி விட்டுருவான். கிளம்பி தமிழ்நாட்டுக்கே போ, இங்க எங்க ஸ்பெஷாலிட்டி இங்க என்ன இருக்கு தமிழ்நாட்டில் சொல்லுங்க. அவன் பெங்களூர்ல எலக்ட்ரானிக் சிட்டில எல்லா இன்டர்நேஷனல் கம்பெனி இருக்கு. அவன் ஏஐல இருந்து எல்லாத்தையும் போயிட்டான். அவனை கரண்ட் கொடுக்க மாட்டேன் வெட்டி விடுவேன்னா இங்க என்ன பண்ணுவான்? அவன்லாம் மளிகை கடை வச்சுட்டு உட்காந்துருப்பானா? என்ன ஒரு தலைவரோட பேச்சு இதெல்லாம்! அருவருக்கத்தக்க. இது அந்த மேடை பேச்சுங்க. எதுனா மேடையில பேசினா கீழே இருக்கும் கத்துனான்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் உற்சாகமா பேசுறது. புரியுதா? பிராக்டிக்கலா அதை பண்ண முடியாத விஷயங்க. பிராக்டிக்கலா பண்ண முடியாத விஷயத்தை ஒரு தலைவர் பேசுவதுங்கிறது ஒரு கேவலமான அரசியல். அது புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் பேசவே கூடாது, இதெல்லாம் தவிர்க்கணும். அவரு ஏன் இப்படி பண்றாருங்கிறது சுத்தமா புரியல. அடுத்த தினங்களை தொடர்ந்து பேசுவோம். தகவலுக்கு ரொம்ப நன்றி. நன்றி நவீன்.